ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ரவா கிச்சடி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கடுகு இதை போட்டுக்கோங்க. அது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய். நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கணும். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா காய் சேர்த்துக்கணும். நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது காய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தலையை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரவை எடுத்துக்கணும். நான் 1.5 கப் ரவை போட்டிருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணின்ற அளவில் நான் 1.5 கப் ரவைக்கு 4.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். பத்தலைனா கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு மூடி போட்டு நான் ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். நான் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.